ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நேற்று நைட்டு அசூஸோட Zenfone 9 பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அசூஸோட Zenfone 8 உங்களுக்கே தெரியும், குளோபலாக லான்ச் பண்ணி திரட்ட 8 மாதம் கழிச்சு தான் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அப்படி ரொம்பவே டிலே பண்ணிடாமல் வித்தின் ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்தியாவில் ஆஃபீஸில் லான்ச் பண்ணால் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் எதுவும் புதுசாக சொல்ல போகிறது கிடையாது. இப்போ ப்ரைஸிங் என்னென்னா, குளோபலாக லான்ச் பண்ணாங்களே அதோட ப்ரைஸ் இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணோம்னா மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது நண்பா. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் ரேட்டு பார்த்தீங்கன்னா 64,500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இன்னொன்று அதே 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 68,600 ரூபா. இன்னொரு வேரியன்ட் இருக்குது 16GB ரேமோட உங்களுக்கு அதே 256GB ஸ்டோரேஜ். அதோட ரேட் எவ்வளோ தெரியுமா? 70,000 ரூபாய்க்கு மேலே 72,600 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆல்ரெடி 44,000 ரூபாய்க்கு வச்சு அசூஸோட Zenfone 8 பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரைஸிங் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதுக்கான காரணம் அவங்க ரொம்ப லேட்டாக ஸ்னாப்ட்ராகன் 888 லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேட்டு இந்தியாவில் கண்டிப்பாக 50,000 ரூபாய்க்குள்ளே வராது. ஏன்னா குளோபல் மார்க்கெட்லேயே 64,000 போது மிஞ்சி போனால் 60,000 64,000 இந்த ப்ரைஸில் தான் எதிர்பார்க்க முடியும். உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ROG ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அதில் யூஸ் பண்ண அதே ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற ஸ்பெக்கெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ரீசெண்டாக நான் என்னோடய ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுற iPhone 13க்கும் OnePlus 9R ஸ்மார்ட் ஃபோனுக்கும் மொபைல் ஸ்கின்னானது Gadgetshieldz வெப்சைட்லேருந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கே தெரியும், நான் எங்கள் அம்மா ஃபோனுக்கும் என்னோடய OnePlus 70க்கும் இவங்க வெப்சைட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன்னு. வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே தரேன். ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட் iPhone 13க்கு பார்த்தீங்கன்னா yellow and black காம்பினேஷனில் ஸ்கின்னானது சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுற OnePlus 9Rக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஸ்பைடர்மேன் தீமில் வேணும்னு கேட்டிருந்தான். அதையும் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியாச்சு. அதை ப்ரிவ்யூ பார்க்கும்போதே அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ ஆர்டர் பண்ணி ஒரு நாள் கேப்லேயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,400 சம்திங் வந்துச்சு. நம்ம ஆர்டர் பண்ண எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒரே பேக்கில் வச்சு அமுச்சு விட்ருந்தாங்க. எக்ஸ்ட்ராவாக 2 பார்த்தீங்கன்னா கேமரா ப்ராடக்டரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒன்று தேஞ்சு போனால் அடுத்ததை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோனை நல்லா தொடச்சிட்டு அந்த கார்னர்ஸையும் அந்த சார்ஜிங் போட்டு ஸ்பீக்கருக்கு கரெக்டாக கணக்கு பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா ஈஸியாகவே ஒட்டிடலாம் நண்பா. நான் 2-3 தடவை ஸ்கின் ஒட்டினால நான் வேகமாக ஒட்டிடுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒட்டுறதா இருந்தால் பொறுமையாக ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்து ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் கிடைக்கும். கார்னர்ஸை மடக்கி விடுறதுக்கு மட்டும் வீட்டில் ஏர் ட்ரையர் வச்சுருப்பீங்க, அந்த சூடான காற்று வரும்ல, அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான அவுட்புட் கிடைக்கும். நான் இத்தனைக்கும் வெறுங்கையாலேயே மடக்கி இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு OnePlusல கொடுத்த அந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸை போட்டானா அப்படியே டாப் டக்கராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் iPhone 13 அவங்க கொடுத்த அதே துணியை வச்சு எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் தூசி இல்லாமல் தொடச்சிட்டு அதே மாதிரி தான் சார்ஜிங் போர்ட்டு, ஸ்பீக்கர் கிரில்லு, அதுக்கப்புறம் 4 பக்கம் உள்ள கார்னர்ஸு அதை கணக்கு பண்ணி ஒட்டினீங்கன்னா சென்டராக உள்ள லோகோ முதற்கொண்டு பார்த்திங்கன்னா கட்டிங் கரெக்டாக இருக்கும். எந்த ஒரு பிசுறுமே தட்டாது. அப்படியே பொத்துனாப்பில் மேலே வரைக்கும் லீவ் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபினிஷிங் அம்சமாக இருக்கும் நண்பா. இந்த எட்ஜஸை மடக்கும் போது மட்டும் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடச்சிரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த லோகோக்கான கட்டிங் கொடுப்பாங்க. ஸோ இது ஈஸி தான். ஃபஸ்ட்டு அந்த 4 பக்கமும் மடக்கிற பேஸை மட்டும் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா மேலே உள்ள லேயர்லாம் சர்வ சாதாரணமாக ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் கேமரா ப்ராடக்டரு அந்த எல்லோ கலரு, அப்புறம் மேலே உள்ள அந்த ரிங்கு பர்ஃபெக்டாக ஒட்டிட்டேன் நண்பா. ஸோ நீங்களும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே Gadgetshieldz வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்கள் ஃபோனும் ஈஸியாக ப்ரொடக்ட் பண்ண மாதிரி ஆயிரும். தேங்க்யூ நண்பா. ஓகே நண்பா, இப்போ அசூஸோட Zenfone 9 இதோட ஸ்பெக் உங்களுக்கு தெரிஞ்சதா இருந்தாலும் ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது 5.9 இன்ச் நண்பா. ஸோ ரொம்ப காம்பேக்டான சைஸு. அதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு மிகப்பெரிய ஒரு அட்ராக்டிவாக இருக்கிறது. அதுதான் காரணம். குட்டிகோண்டு ஸ்மார்ட் ஃபோனில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசரையும் கொடுத்து கேமராவையும் கொடுத்தா ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், காம்பேக்ட் ஃபோன் பிடிக்குமா இல்லை பெரிய சைஸ் ஃபோன் பிடிக்குமா அப்படின்றது. ஸோ AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பின்னாடி கேமராவோட அந்த பம்ப் டிசைனுமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. நல்ல பெரிய சர்க்கிளாக 2 பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார் சோனியோட IMX766 தான். இதில் கிம்பலைஸ்டு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கான். ஸோ 6 ஆக்சிஸ் OIS அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்பவே வீடியோ ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான டீசர் வீடியோவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு
12 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. பேட்டரின்னு பார்க்கும்போது 4300 mAhக்கான பேட்டரி. அதை வந்து குயிக்காக சார்ஜ் பண்ண 30 வாட்ஸ் வந்து பிடி வந்து சப்போர்ட் இருக்குது. ஆனால் பாக்ஸில் வந்து இன்க்ளூட் கிடையாது. ஸோ நம்ம தனியாக தான் வாங்கி ஆகணும். நல்ல ஒரு பிடி சார்ஜர் நல்ல ஒரு பிராண்டில் ஒரு 2000 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வாங்குனீங்கன்னா ஃப்யூச்சரில் எல்லாமே பிடி சப்போர்ட்டை நோக்கி தான் போகிறாங்க. ஸோ ஒரு வாங்கும் போதே ஒரு 30 வாட்ஸ் இல்லை 43 வாட்ஸ் அந்த மாதிரி ஒரு பிடி சப்போர்ட் சார்ஜ் வாங்கிட்டோன்னா ஃப்யூச்சரில் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்தாலும் நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனாலே பிராண்டடாக ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான சார்ஜர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு கார்னிங் கிளாஸ் விக்டஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் இன்க்ளூடாக வருது. அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் தான். விளாகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனி எதுக்குன்னு ஒரு கன்வெர்ட்டர் வாங்கி யூஸ் பண்ண இருக்கா, மைக்கை தூக்கி சொருகணுமா போட்டோமான்னு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க பேட்டரி திருந்துன்னு பயமே வேணாம். ஒரு வயர்டு ஹெட்ஃபோனை நல்ல ஒரு குவாலிட்டியில் ஒரு 600 700 வாங்கி போட்டோம்னா நம்ம பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது 3.5 ஆடியோ ஜாக் இருக்கிறனால. நம்ம எல்லோரும் அவங்களோட பிஸ்னஸ் காரணமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வயர்லெஸை நோக்கி போகிறாங்க. அப்புறம் அந்த பிராண்டே பார்த்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோனு TWS யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் தான். ஒரு 3 ஆடியோ ஜாக் கொடுக்குறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். அது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இருக்குது நண்பா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா LPDDR5 RAM UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. IP53யும் அதுக்கப்புறம் IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ரெசிஸ்டன்ஸ் தான். சின்னதாக தண்ணி கொட்டுது, மழையில் நனைகிறீங்க, அந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நண்பா. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் தான் பார்த்தீங்கன்னா நெஞ்சு அப்படியே படபடக்க வைக்கிது. ஏன்டா இவ்வளோ ப்ரைஸிங் வாங்குறீங்களே, நிறையா பேர் மைண்டே கன்ஃபியூஸ் ஆகும். அசூஸில் இவ்வளோ காசை போடலாமா, போட்டால் ஃப்யூச்சரில் அப்டேட் வருமா அப்படின்னு. ROG ஃபோனை பொறுத்த வரைக்கும் அது தனி பிளாட்டு, அதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. கேம் ரிலேட்டடாக வாங்குறவங்க அந்த ஸ்மார்ட் ஃபோனை தவிர வேறு எதுவுமே வாங்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு காமன் எல்லாமே இருக்கும், எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படின்றப்ப அசூஸ் வாங்கலாமா இல்லை மற்ற பிராண்டுக்கு போகலாமா, சாம்சங் போகலாமா, ஐஃபோன் போகலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ரைஸிங்கை பொறுத்து தான் இந்தியாவில் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னாலும் அது ஒரு கேம் சேஞ்சாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு 1 மந்த்துக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். ப்ரைஸிங்கை வச்சு முடிவு பண்ணிக்கோ, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.